ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப் பழி. ஒருவர் ஒழுக்கத்தை மேற்கொள்ளும் பொழுது உயர்வடைவர். அவரே அதிலிருந்து தவறினால் அடையக்கூடாத பெரும் பழியை அடைவர். சிவா, அப்பா கிட்ட சொல்லி நம்ம வேன் ஃபீஸ் கொஞ்சம் வாங்கி தர ராஜா. எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டேன் அங்கிள், நாளைக்கு கொடுத்துறேன்னு சொன்னாரு. நாளைக்கு கண்டிப்பா வாங்கிட்டு வந்துடுறேன் அங்கிள். பரிமளம், எப்படி இருக்க? ஏதோ இருக்கேன்க்கா. நேத்து டேப் ரெக்கார்ட் வாங்கிட்டு வந்தாரா? இன்னைக்கு ஒரு பட்டுப்புடவை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு. எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு. இத பாரு, ரொம்ப நல்லா இருக்குக்கா. இதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அக்கா, நான் ஒண்ணு கேட்டா நீங்க தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? என்ன பரிமளம், உன் வீட்டுக்காரும் என் வீட்டுக்காரும் ஒரே இடத்துல தான் வேலை பாக்குறாங்க. நாம ஒண்ணுக்குள்ள ஒண்ணாயிட்டோம். இதுல என்ன இருக்கு தப்பா எடுத்துக்க? என்ன கேட்கணுமோ தயங்காம கேளு. எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கா. நீங்க சொன்ன மாதிரியே என் புருஷனும் உங்க புருஷனும் ஒரே இடத்துலதான் வேலை பாக்குறாங்க. ஆனா நீங்க மட்டும் புடவை, புது நகை, பொருள்னு வாங்குறீங்க. என் புருஷன் சம்பாதிக்கிறது சாப்பாட்டுக்கே பத்த மாட்டேங்குதுக்கா. உன் புருஷன் பொழைக்க தெரியாத ஆளு. என் புருஷனுக்கு தெரிஞ்ச ஆள் ஒருத்தர் இருக்காரு. அவர் பேரு ஆறுமுகம். அவர் மெக்கானிக் கடையில வேலை பாக்குறாரு. இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் திருடி விக்கிறவரு. என் வீட்டுக்கார அதை வேன்ல ஏத்தி அவர் சொல்ற இடத்துல போய் இறக்கிடுவாரு. அதுக்காக எவ்வளவு பணம் கேட்டாலும் கொடுத்துருவாரு. அதான் இந்த பட்டுப்புடவை, நெக்லஸ் எல்லாம் வாங்கி ஆடம்பரமா வாழறோம். ஓஹோ, அப்படியா? இங்க பாரு, நீ ஒண்ணும் யோசிக்காத. உங்க வீட்டுக்கார சரின்னு சொல்ல சொல்லு. அவரை என் வீட்டுக்காரோட சேர்த்து விட்டு இதே மாதிரி திருட்டு பொருளை வித்து சம்பாதிச்சேன்னு வையி, இந்த மாதிரி பட்டுப்புடவை நகையெல்லாம் வாங்கி நீயும் ஆடம்பரமா என்ன மாதிரி வாழலாம். என்ன சொல்ற? சொல்லி பாக்குறேன்க்கா. சரி சரி, நேரமாச்சு. என் வீட்டுக்கார் வந்திருப்பாரு, என்ன தேட போறாரு. நீ பாடத்தை சொல்லி கொடு. போயிட்டு வரட்டா? என்னமா இது ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு ஏகப்பட்ட ஐட்டம் சமைச்சிருக்கிற. அது ஒண்ணு இல்லங்க, உங்களுக்கு பிடிக்குமேனு தான் கறி குழம்பு, மீன் குழம்பு, முட்டை எல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன். ஏன் இன்னைக்கு என்ன விசேஷம்? ஒண்ணும் இல்ல, தினமும் ரசத்தையே சாப்பிடுறீங்களே, கொஞ்சம் நாக்குக்கு ருசியா இருக்கட்டுமேனு செஞ்சேன். அதான். என்ன ஆச்சரியம், இன்னைக்கு ஒரு வெட்ட வேண்டியதுதான். இருங்க இருங்க, நானே பரிமாறுறேன். இதுவும் ஆச்சரியமா தான் இருக்கு. எது? இல்ல, நீயே எனக்கு பாசமா பரிமாறுறேன்னு சொன்னல, அதுதான் சொன்னேன். ஏங்க, நான் ஒண்ணு சொன்னா நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. அதான் நான் பார்த்தேன், நினைச்சேன். நீ இப்படி மீன்லாம் சமைச்சு என்ன பாசமா கவனிக்கும் போதே இதுல ஏதோ வில்லங்க இருக்கும்னு நினைச்சேன். சொல்லு. அது அது வேற ஒண்ணும் இல்லைங்க. நீங்க பெருசா செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. பிள்ளைங்களை காலையில ஸ்கூல்ல விட்டுட்டு திரும்ப சாயங்காலம் தான் அழைக்க போறீங்க. அந்த இடப்பட்ட நேரத்துல ஆறுமுகன்னு ஒருத்தர் இருக்காருல்ல. ஆமா, இந்த பைக்கு காரோட ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் திருடி விக்கிறான் அவன் தானே? ஆமாங்க. அந்த ஆளை போய் நீங்க பாத்தீங்கன்னா அவன் திருடின சாமான எல்லாம் ஒரு மூட்டையில கட்டி அத நம்ம கிட்ட கொடுப்பானா. அத நீங்க வேன்ல எடுத்துட்டு போய் அவன் சொன்ன இடத்துல கொடுத்தீங்கன்னா கை நிறைய காசு கொடுப்பானா. இது பாரு பரிமளா, முதலாளிக்கு தெரியாம அவர் வண்டியை உபயோகப்படுத்துறதே தப்பு. அதுவும் தப்பான காரியத்துக்கு உபயோகப்படுத்துறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஆமா, எதுக்கு எடுத்தாலும் இப்படியே பேசிட்டு இருங்க. அப்ப நீங்க இந்த ஜென்மத்துல வேன் வாங்கவே மாட்டீங்க. உன்னை கொண்டு போய் வச்சு மிதி மிதின்னு மிதிக்கிறேன் பாரு. ஆடா அங்க, ஆடா ஆடா, போமா அந்த பக்கம். ஏண்டா உனக்கு என்ன திமிர் இருக்கணும் பாடுறா. உன்ன மாதிரி தானடா அவனும் பள்ளிக்கூடத்துக்கு வேன் ஓட்டுறான். ஏண்டா அரை வைத்து கஞ்சி குடிச்சாலும் கௌரவமா குடிக்கிறான். அவன் கூட தானடா நீ வேலை செய்யற. உனக்கு மட்டும் ஏண்டா இப்படி ஒரு திருட்டுத்தனம்? உன்னை பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைங்களை கொண்டு போய் விட சொன்னா
கள்ளக்கடத்தலடா பண்ற கள்ளக்கடத்தல் அடிக்கடி சார், தெருவே வேடிக்கை உள்ள பார்த்து தள்ளி சார். வருஷம் முழுக்க களி திங்க வைக்கிறேன்டா போடா போடா அண்ணா. பாடுறா அரை வைத்து கஞ்சி குடிச்சாலும் கௌரவமா குடிக்கிறான். என்ன பரிமளா இங்க வந்து உட்காந்துருக்க? நான் உன்னை காணோன்னு கீழே அக்கம் பக்கத்துல எல்லாம் தேடிட்டு இருக்கேன். சரி, இன்னையில இருந்து நான் புது வேலைக்கு போறேன். நீ ஆசைப்பட்ட மாதிரி பசங்களெல்லாம் கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல விட்டு அந்த ஆறுமுகத்தை பார்த்து அந்த திருட்டு பொருள்லாம் வாங்கி நான் சவாரி அடிக்கிறேன். அவன் நிறைய காசு தருவான். நீ நினைச்ச மாதிரியே இதுக்கு மேல நீயும் புது புது புடவைங்க நகை எல்லாம் வாங்கி கனகாக்கா மாதிரியே நீயும் வாழலாம். வேண்டாங்க, நீங்க குழந்தைங்களை இறக்கி விட்டுட்டு எப்பவும் போல வந்துருங்க. என்ன பரிமளா என்ன சொல்ற? நீ தானே சொன்ன எத்தனை நாளைக்கு தான் இதே சம்பளத்துல வாழ முடியும், எத்தனை நாளைக்கு தான் ரசத்தையும் ஊறுகாவையும் சாப்பிட முடியும்னு. நமக்கு இதுவே போதுங்க. நமக்கு கடவுளா பார்த்து எப்ப சொந்த வேன் தராரோ அப்ப 4 காசு பாத்துக்கலாம். நேத்து ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? அந்த போலீஸ்காரர் கனகத்தோட புருஷனை அடிச்சு இழுத்துட்டு போகும்போது நம்மள பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாரே, அரை வயித்து கஞ்சி குடிச்சாலும் கௌரவமா வாழ்றாங்கன்னு. அந்த வாழ்க்கை நமக்கு போதுங்க. இனிமே நம்ம உழைச்சே வாழ்வோம். அதாங்க நமக்கு கௌரவம். சரி, அப்போ வேலைக்கு கிளம்புறேன். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப் பழி. ஒருவர் ஒழுக்கத்தை மேற்கொள்ளும் பொழுது உயர்வடைவர். அவரே அதிலிருந்து தவறினால் அடையக்கூடாத பெரும் பழியை அடைவர்.